Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அசத்தலான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் இந்த குழம்பு வந்து பாத்தீங்க அப்படினா வாரத்துல 2 ல இருந்து 3 டைம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாகற்காய் குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். பாகற்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து 2 பாகற்காய் எடுத்துர்க்கேன். அது வந்து பாத்தீங்க அப்படினா உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கசப்பு வந்து கம்மியா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க ரவுண்டா அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, இது வந்து தாளிக்கிறதுக்கு. ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளியை எடுத்துர்க்கேன். வெள்ளை பூண்டு பல், குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், சீரகம், ஆயில், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க பாகற்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து பாகற்காய் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பாகற்காயை நல்லா வந்துட்டு வணக்கிக்கணும். அதுக்கு வந்து கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாகற்காயை சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு டைம் வந்துட்டு நல்லா ஆயிலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் கலவா கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த காய் கலவா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காயோடு சேர்த்துட்டு மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அப்போனா தான் வந்து பாகற்காய் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் பாகற்காயை வந்து நல்லா வேக வைங்க. பாருங்கள், இப்போ வந்து 1 நிமிஷம் வரைக்கும் காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது ஒரு தனியாக ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து கடாய் வச்சு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாகற்காய் குழம்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி வதக்கி நீங்கள் அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூன். இப்போ வந்து எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சூடு ஆறட்டும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க மசாலுக்கு வதக்கி வச்சுருந்தது நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பாகற்காய் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து லைட்டாக சூடானோடனே இதை வந்துட்டு வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு 3 சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர டைமில் வெள்ளை பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் வெங்காயம், கறிவேப்பிலை 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கக்கூடிய பாகற்காய் சேர்த்துக்கிறேன். பாகற்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாகற்காயில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க. நம்ம வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வாரத்தில் 2 ல இருந்து 3 டைம் வந்து இந்த பாகற்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாருமே கூட சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன்.
இது எல்லாத்துக்கூடயும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து காய் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கனால இப்போ தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மசாலா அரைச்ச ஜார்லேயே அலசிட்டு அந்த தண்ணியை நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து ஒரு கொதி வரட்டும். காய் கொஞ்சம் வெந்துடும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்துட்டு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆடிச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறையா சேர்த்துறாதீங்க. இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாகற்காய் குழம்போட ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பாகற்காய் குழம்பு செமையாக தயாராகிடுச்சு. இந்த குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.